ஹை ஃப்ரெண்ட்ஸ், குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துங்க. நம்ம குழி பணியாரம் வந்து இட்லி மாவில் கூட செய்யலாம். இது சிம்பிளான ரெசிபி தான். பாருங்கள், இதுமாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துங்க. வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவு, இட்லி மாவு இருக்குது பாருங்கள், அதில் ஊற்றி நல்லா கலந்துங்க. இதை மிக்ஸ் பண்ணிங்க. டக்குன்னு சாயந்தரம் செய்கிறதுக்கு, பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு சிம்பிளான ரெசிபி தாங்க இது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கோழி பணியாரம் பானையை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சூப்பராக பஞ்சு போல் வரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்ம குழி பணியாரம். இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.